மற்றும் ஒரு அண்மை செய்தி, வைகை அணையிலிருந்து 2000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வைகை அணையிலிருந்து 2000 கனஅடி நீர் வெளியேற்றப்படுவதால் யானைக்கல் தரைப்பாலம், தத்தநெறி தரைப்பாலம் ஆகிய பகுதிகளில் காவல்துறையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். வெள்ள நீர் மூழ்கி வாகனங்கள் பழுதடைந்திருக்கின்றன. வைகை ஆற்றில் இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வைகை ஆற்றிலிருந்து 2000 கனஅடி அளவிற்கு நீர் வெளியேற்றப்படுவதால் கரையோர பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. வெள்ள நீர் மூழ்கி வாகனங்கள் பழுதடைந்து வருவதால் வாகன ஓட்டிகளும் கடுமையாக அவதி அடைந்திருக்கின்றனர். இதன் காரணமாக அங்கு கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை மதுரையிலிருந்து எமது செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், விவரம். மதுரை, தேனி, சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர்ந்து நேற்று முதலாக பரவலான மழை பெய்து வந்தது. இந்நிலையில் தேனி மாவட்டத்தில் அதிக அளவிற்கான கனமழை பெய்த நிலையில் வைகை அணையிலிருந்து நேற்று முதலாக 3000 கன அடி அளவிற்காக நீரானது வெளியேற்றப்படுகிறது. இந்த நீரானது வைகை ஆற்றில் நேற்று மதுரை மாநகர் பகுதிக்கு வந்தடைந்த நிலையில் நேற்று முதலாக தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடத் தொடங்கி இருக்கிறது. இன்று இரண்டாவது நாளாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் மதுரை யானைக்கல் தரைப்பாலம், அந்த வைகை ஆற்று பகுதியான யானைக்கல் தரைப்பாலத்தை ஒட்டிய பகுதிகளில் உள்ள வைகை ஆற்று சாலைகள் இரு ஓரங்களிலுமே அந்த ஆற்று வெள்ள நீரானது முழுவதுமாக தேங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் முழங்கால் அளவிற்காக தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இதனால் அந்த பகுதி வழி பிரதானமாக செல்லக்கூடிய கோரிப்பாளையம் முதலாக தத்தநேரி வழியாக செல்லக்கூடிய பிரதான சாலையாகவும் பயன்படுத்தப்பட்டு வருவதால் அந்த சாலை முழுவதிலுமாக வாகனங்கள் நீரில் மூழ்கியபடி செல்கின்றன. இந்த நேரத்தில் 2 சக்கர வாகனங்கள் அந்த நீரில் மூழ்கியபடி செல்லும் போதும் 4 சக்கர வாகனங்கள், ஏராளமான வாகனங்களுக்கும் அடிக்கடி பழுது ஏற்பட்டு அந்த மழை நீரிலே நிற்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து கோரிப்பாளையம், சிம்மக்கல், செல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு போக்குவரத்து காவல்துறையினர் ஓபுலாப்பட்டித்துறை, அதே போன்று சிம்மக்கல் யானைக்கல் பகுதி, அதே போன்று அண்ணாமலை திரையரங்கு பகுதியில் இருக்கக்கூடிய சாலை உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகளை பேரிகார்டுகளை அமர்த்தி தடுத்தாலும் கூட தொடர்ந்து வாகன ஓட்டிகள் அதன் தடுப்பை மீறி உள்ளே வருவதன் காரணமாக வாகனங்கள் இது போன்ற தண்ணீரில் சிக்கி தவிக்கின்றன. இதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. வைகை வடகரை சாலை அமைந்திருக்கக்கூடிய பகுதி முழுவதிலும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் பல மணி நேரமாக ஊர்ந்து செல்லக்கூடிய அளவிற்கான கடுமையான போக்குவரத்து நெரிசலுக்கு உள்ளாகி இருக்கிறது. எனவே மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக அந்த வைகை ஆற்று கரையோரம் உள்ள சாலைகளில் அமைந்திருக்கக்கூடிய அந்த தேங்கி இருக்கக்கூடிய நீரை வெளியேற்றுவதற்காக மோட்டார் பம்ப் மூலமாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டாலும் வாகன ஓட்டிகள் தடுப்புகளை மீறி செல்வதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. ஸ்ரீதர், தகவலுக்கு நன்றி சல்மான்.